இங்க கோஸ்ட் ஹண்டர்ஸ் 4 பேரு விக்டோரியா ஹவுஸ்ங்கிற ஒரு வீட்ல பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்ல ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட அந்த வீட்டோட அட்ரஸ் கேக்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு, நான் இல்லாம உங்களால அந்த வீட்டுக்கு போகவே முடியாதுன்னு சொல்றா. நீங்க யாருன்னு கேட்கும்போது அவள அந்த வீட்டோட ஓனருன்னும், அந்த வீட்டுல இருந்த 2 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல பேய் இருக்கிறதா ரூமர்ஸ் கிளம்பி இருக்கு, அதனால என்னால அந்த வீட்டை விற்கவே முடியலன்னு சொல்றா. நீங்க கோஸ்ட் ஹண்டர்ஸ்ங்கிறதுனால அங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அந்த வீட்டை விற்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி கேக்குறா. உடனே அவங்க எல்லாரையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா வெளியே ஸ்விம்மிங் பூல்ல ரொம்ப அழுக்கான தண்ணியா இருக்குது. பார்த்தா சேர், புது சேர் யாரோ போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்கேயும் யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. வீடெல்லாம் ரொம்ப நீட்டா கிளீனா இருக்கு. கேண்டில்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. கிச்சன்ல கூட கேஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு மேல ஒரு ரூம் இருக்குன்னு அங்க போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா செவுத்துல எல்லாம் ஒரே விசித்திரமான ஸ்கெச்சஸ் எல்லாம் இருக்கு. கீழெல்லாம் நிறைய கேண்டில்ஸ் எரிய வச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது மேல அந்த ரூம்ல இருந்து விண்டோல இருந்து கீழே பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் டெடிபியரோட உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இவங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல கரண்ட்டும் கட் ஆயிருது. அதுக்கப்புறம் கரண்ட் வந்துருது. இவங்க டார்ச் லைட்டும் ஆன் ஆயிருது. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. அந்த பேய்கிட்ட இருந்த டெடிபியர் இந்த டேபிள் மேல இருக்கு. அதை பார்த்தது இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துருது. அப்புறம் பார்த்தா கீழே ஹால்ல ஏதோ டிவி ஆன் ஆகுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு கீழே போய் பாக்குறாங்க. அங்க போய் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா வீடியோலயும் அமானுஷ்யமான உருவம் தெரியுது. எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. கரெக்டா அங்க இருக்கிற டிவி ஆன் ஆகுது. அதுக்குள்ள சிஸ்டர்ஸ் 2 பேரு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க காரோடைய விண்டோ ஓபன்ல வச்சனால அவங்களோட பேக் மிஸ் ஆயிருது. அதை போய் பார்த்துட்டு வந்த அந்த அக்கா அந்த தங்கச்சியை பிடிச்சு திட்டிட்டு பில் பே பண்ணிட்டு கிளம்பி போறாங்க. அவங்க பேக் மிஸ் ஆனதுனால அவங்களுடைய மொபைல் போனு, வீட்டு சாவி எல்லாமே அதுலயே தொலைஞ்சு போயிருது. உடனே சாவி செய்யற ஒருத்தரை கூப்பிட்டு வீட்டுக்கு சாவி செய்ய சொல்றாங்க. சாவி வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணு தங்கச்சி கிட்ட போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுன்னு சொல்றா. ஆனா தங்கச்சி ஒண்ணுமே புரியாம, இது யார் வீடு, எதுக்கு இங்க என்னை கூட்டிட்டு வந்திருக்க, இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம்னு சொல்லி கேட்கறா. அவங்க அக்கா, நீ ரொம்பவுமே சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்காத, போய் ரெடி ஆயிட்டு வான்னு சொல்லிட்டு போயிடுறா. மறுபடியும் வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக பேக் காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. உடனே 2 நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அவளுடைய பேக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. உள்ள வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாரு. அவளும் ஓகேன்னு சொல்லி உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வர்றா. பார்த்தா இந்த சைடு ஆப்போசிட்ல இருந்து அதே பொண்ணு நீங்க யாருன்னு கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட வர்றா. அதை பார்த்தது இன்ஸ்பெக்டருக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிருது. நீங்க தானே பேக் காணும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த கொண்டு வந்து கொடுக்க வந்தேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு இது என்னோட பேக்கே கிடையாதுன்னு சொல்லி சொல்றா. உடனே இந்த பேக்கை வாங்கிட்டு போய் இன்ஸ்பெக்டர் அவரோட ஜீப்ல இருக்கிற இன்னொரு பேக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை கொடுத்தது இதுதான் என்னோட பேக்னு சொல்லி வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிளம்பும் போது ரொம்ப பதட்டத்தோட ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த அன்னைக்கு நைட்டு அவ ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி தங்கச்சிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கான்னு சொல்லி கேட்கறா. ஆனா ஆப்போசிட்ல அந்த ஆள் இவ யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி போனை பேசிட்டு வச்சிடறான். அதை நினைச்சு இவ ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அடுத்த நாள் அந்த பையனே ஃபோன் பண்ணி, நான் ஒர்க் டென்ஷன்ல இருந்தேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன், சாரின்னு சொல்லி உன் தங்கச்சிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, வா போய் பார்க்கலாம்னு சொல்றான். உடனே இவங்களும் அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவ சொல்றா, என் தங்கச்சிக்கு 25 வயசு ஆகுது, ஆனா அவன் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா. இப்ப வரைக்கும் பிசிக்கலா அவ 14 வயசு புள்ள மாதிரி தான் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த டாக்டர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஏன் வந்து தேவையில்லாம கதை கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. உடனே அவ இல்ல, எல்லாத்துக்குமே எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே காட்டுறா. அதையெல்லாம் பார்த்தும் கூட அந்த டாக்டர் நம்ப, இப்பெல்லாம் கிராபிக்ஸ் எல்லாம் நிறைய ட்ரெண்ட்ல இருக்குது, இந்த மாதிரி கிராஃபிக் பண்ணிட்டு வந்து கொண்டு வந்து எங்கிட்ட ஏமாத்தாதீங்கன்னு சொல்றாரு. உடனே அவ அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. அவ தங்கச்சி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு, நம்ம எவ்வளவோ டாக்டர்ஸை பார்த்திருக்கோம், இவர் மட்டும் என்ன புதுசா, இன்னும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உன் தங்கச்சியை குணப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அவன் நைட்டு ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ தங்கச்சி கூப்பிடுற சத்தம் கேக்குதுன்னு சொல்லி போய் என்னன்னு கேட்கறா. உடனே அவ தங்கச்சி எதுக்காக என்னை கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்கறா. இப்ப நீ தானே என்ன கூப்பிட்ட, இப்ப என்ன நீ ஏன் கூப்பிட்டேன்னு கேட்கறன்னு சொல்லி கேட்கறா. நான்லாம் கூப்பிடல, நீ கூப்பிட்டா நான் வந்தேன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டு உடனே அக்கா, நம்ம யாருமே கூப்பிடல, நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுற. ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவ தங்கச்சி கத்துற சத்தம் கேக்குது. மறுபடியும் ரூம்ல போய் பார்க்கும்போது அவ பயந்துட்டு கட்டில் கீழே யாரோ இருக்காங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. உடனே அவ கீழே குமிஞ்சு பாக்குறா. பார்த்தா கீழே அவ தங்கச்சி ஏதோ உட்காந்துட்டு கட்டலுக்கு மேல யாரோ உட்காந்து இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, அவங்கள போ சொல்லுன்னு சொல்லி அழுகுறா. உடனே அவ மேல பார்க்கும்போது கட்டில் கீழே இருந்து ஏதோ ஒரு கை அவளை பிடிச்சி இழுத்துருது. பார்த்தா இது அவளோட கனவு. எந்திரிச்சு கீழே வரா. பார்த்தா அந்த கை பிடிச்ச இழுத்த தடைய அவளோட காலில் அப்படியே இருக்கு. மறுபடியும் வந்து பார்க்கும்போது அவ தங்கச்சி ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. உடனே அவளுக்கு நடந்த கனவு பத்தி அவ ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றா. அந்த அன்னைக்கு நைட்டு டின்னர் ரெடி பண்ணிட்டு அவ தங்கச்சியை சாப்பிட கூப்பிடலான்னு போகும்போது அவளோட பெட்ல அவ ஏதோ விசித்திரமான ஸ்கெச்சஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கிறத பாக்குறா. அதை பார்த்துட்டு அவ சாப்பிட வந்ததும், நீ ஏன் இந்த மாதிரி விசித்திரமாலாம் வரைஞ்சிட்டு இருக்க, நீ என்ன இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் யாராவது ஸ்கெச்சஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி அவளை திட்டுறா. உடனே அவ தங்கச்சிக்கு கோவம் வந்து, நீ எதுக்கு என் ஸ்கெட்ச் புக்கை தொட்ட, நான்
அப்படித்தான் வரைவேன், எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி சண்டை போடுறா. இன்னும் நீ சின்ன குழந்தையில இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்லதும் அவ கோவிச்சுட்டு போயிடுறா. இவ அந்த அன்னைக்கு நைட்டு டைனிங் டேபிள்லயே படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவ தங்கச்சியை காணோம். உடனே அவ வீடு ஃபுல்லா தேடி பாக்குறா. பார்த்தா மேல அவ ரூம்ல டேப்பை திறந்து விட்டுட்டு அதுக்குள்ளேயே படுத்திருக்கா. இவ உடனே பதறி போய் அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு அவன் ஃப்ரெண்டை வர சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு சைக்காட்டிஸ்ட வர சொல்லி அவளை செக் பண்ண சொல்றாங்க. அந்த டாக்டர் உள்ள போய் செக் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே பயந்து கத்தி ஓடி வராங்க. வெளியே ஓடி வந்து உன் தங்கச்சிக்கு மென்டலால எந்த பிரச்சனையும் இல்ல, உடம்புல வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அவ இங்க இருக்கவே கூடாது, அவளை இங்க இருந்து அனுப்பிடுன்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது கரெக்டா அவ கேட்டு கிட்ட வந்து நின்று அந்த டாக்டரை பார்த்து நாளைக்கு எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா நீங்க உயிரோடு திரும்பி வர மாட்டீங்க, செத்து போயிருவீங்கன்னு சொல்லிட்டு போறான். அந்த அன்னைக்கு நைட்டு மறுபடியும் அவ காணாம போயிட்டான்னு சொல்லி அவங்க அக்கா மறுபடியும் தேடிட்டு இருக்கா. வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கா. பார்த்தா கீழே ஸ்விம்மிங் பூல்ல அவ மிதந்துட்டு இருக்கா. பயந்து போய் இவளும் ஸ்விம்மிங் பூல்ல தண்ணிக்குள்ள போறா. அத மறுபடியும் எந்திரிச்சு கத்தரா. பார்த்தா அவ பெட்ல படுத்திருக்கா. அவ ஃப்ரெண்டும் பக்கத்துல தான் இருக்கான். எந்திரிச்சு அவ உடனே பதறா. தங்கச்சி ஸ்விம்மிங் பூல்ல படுத்திருக்கான்னு சொல்லி பதறா. உடனே அவ பக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்கா. நீ தான் அங்க கடந்து அங்க எதுக்கு போனேன்னு சொல்லி கேக்குறான். உடனே அவ ரொம்ப பதறவும் அவன் உனக்கு ரெஸ்ட் வேணும், நீ படுத்து நல்லா தூங்கு, நீ தூங்குனீனா எல்லாமே சரியாயிடும் சொல்லிடுறான். அவளும் படுத்து நல்லா தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா இன்ஸ்பெக்டர் வந்து நேத்து உங்க வீட்டுக்கு வந்துட்டு போன சைக்காட்டிஸ்ட் டாக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க கார்ல இப்படி ஒரு சிம்பிள் இருக்கு, இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. உடனே இவங்க 2 பேரும் அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் அவ தங்கச்சியை பத்தி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுன்னு சொல்லி கேட்கறான். இவளும் கிச்சன்ல போய் காஃபி போட்டுட்டு இருக்கா. பால் எடுக்கலான்னு போய் ஃப்ரிட்ஜை திறந்தது உள்ள அவ தங்கச்சி ரொம்ப கொடூரமா உட்காந்து இருக்கதை பார்த்து பயந்து கத்துறா. அவன் ஃப்ரெண்டு ஓடி வந்து பாக்குறான். அதுக்குள்ள யாருமே இல்ல. மறுபடியும் மேல யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் போய் பாக்குறாங்க. பார்த்தா அவ தங்கச்சி அவ ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எதுக்காக அழுதுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது எல்லாருமே என்ன பார்த்து பயப்படுறாங்க, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், எல்லாரும் என்ன பார்த்து பேயின்னு நினைச்சு பயப்படுறாங்க, என்கிட்ட யாரும் பேசாதீங்க, என் பக்கத்துல யாரும் வராதீங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. உடனே அவ அக்கா அப்படியெல்லாம் இல்ல, நீ என்னுடைய குழந்தை, நீ என்னோட பிரின்சஸ், இப்படியெல்லாம் சொல்லாதடான்னு சொல்லிட்டு பக்கத்துல போற. மறுபடியும் அவ கொடூரமா அவங்க அக்காவையே பிடிக்கிறதுக்கு வர்றா. அதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்து வெளியே ஓடி வந்து ரூம் பூட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பேய் ஓடுறவரை ஒருத்தரை போய் மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அவர் வந்து அவ தங்கச்சியை பிடிச்சி கட்டல கட்டி போட்டுட்டு ஒரு புக்கை கொடுத்து இதுல இருக்கிற மாதிரியே செட் பண்ணி வைன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. அவனும் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு கூப்பிடவும் அவர் வந்து அக்கா தங்கச்சி 2 பேத்தையுமே ஆப்போசிட்ல உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட அந்த பிள்ளையோட கையை கட்டுன்னு சொல்லவும் அவன் வந்து அந்த தங்கச்சியை விட்டுட்டு அவங்க அக்கா கையை கட்டுறான். அப்பதான் தெரியுது பேய் பிடிச்சிருக்குது தங்கச்சிக்கு இல்ல, அவளோட அக்காவுக்கு. அக்கா உடம்புல இருக்கிற ஆவி ஆல்ரெடி இறந்து போயிருக்குது. ஆனா அது இறந்து போனதே தெரியாம அவ உடம்புல இன்னும் உயிரோடு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்குது. அந்த ஆவி மட்டும் இல்ல, அவ கூட சேர்ந்து அவ தங்கச்சியும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கா. உடனே அந்த பேய் ஓட்டுறவரு அவ தலை பிடிச்சு அமுக்கி நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லி அந்த விஷுவல் அவ கண்ணுக்கு காமிக்கிறாரு. உடனே அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த ஆவி போயிருது. அதோட இந்த டிவியும் ஆஃப் ஆயிருது. உடனே அங்க இருக்கிற கோஸ்ட் ஹண்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டான அந்த பையனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவனுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. உடனே அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரோட விசிட்டிங் கார்டு எடுத்து அவருக்கு ஃபோன் பண்ணி இவங்க இங்க இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. உடனே அவர் பதறிட்டு அங்க இருந்து வந்து இவங்களை மீட் பண்றாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க வந்தவங்க யாரும் உயிரோட போகவே முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆனா இவங்க யாரும் கேட்காம அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க கிளம்புறோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. அந்த பொண்ணுங்க பேக் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு யாரோ ஒரு ஆளை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சிட்டு இருக்காங்க, பேக் திருடிட்டான்னு சொல்லி. அதை வந்து இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாரு. என்ன கேஸ்ன்னு கேட்கும்போது பேக் திருடிட்டு ஓடிட்டாங்க, கண்டுபிடிச்சு பேக் வாங்கிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பேக் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்கும்போது விக்டோரியா ஹவுஸ்ன்னு சொல்லி அட்ரஸ் சொல்றாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கும்போது அவங்க பேரை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஆல்ரெடி அந்த வீட்டுல இருந்த சிஸ்டர்ஸ் 2 பேரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போய் 2 மணி நேரம் கழிச்சு அதே பேர்ல அங்க இருந்து பேக் காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்னு கேட்கும்போது அந்த கான்ஸ்டபிள் நான் அதை கவனிக்கல சார்னு சொல்லி சொல்றான். சரி நானே நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கு அந்த பேக்கை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பேக்கை வாங்கிட்டு போறாரு. அப்பதான் அங்க போய் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. பார்த்தா இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். அப்பதான் அந்த ஆவி புகுந்த உடம்புல இருக்கிற அந்த பொண்ணு அவளுடைய பேக்கை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பொண்ணுடைய பேக்கை தான் என் பேக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கா. அந்த டைம்ல அவளோட தங்கச்சி பின்னாடி நின்று இவ விசித்திரமா நடந்துக்கிறான்னு சொல்லி ஹெல்ப்னு சொல்லி கேட்டிருக்கிறா இன்ஸ்பெக்டர் கிட்ட. அதை பார்த்துட்டு தான் அவர் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு. உடனே அடுத்த நாள் அந்த பொண்ணோட தங்கச்சி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அவளோட அக்கா ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறானோ, இந்த வீடு யாருன்னே தெரியாது, இங்க கூட்டிட்டு வந்து இருக்க வச்சிருக்கானோ, அவ பேரை மாத்தி சொல்றான்னு சொல்லி சொல்றா. அப்பதான் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் தேடி பார்த்து விசாரிச்சு பார்த்து சொல்றாரு உன் அக்காக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. பார்த்தா கரெக்டா அந்த ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் அந்த காரை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த பொண்ணோட ஆவி இந்த பொண்ணோட உடம்புல பூந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் தாய் இறந்ததே தெரியாம இன்னுமே உயிரோடு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி
சொல்லி சொல்றாரு. அவ இறந்துட்டாங்கிறது அவளை நம்ப வைக்கணும், இந்த உலகத்துல ஆன்மாங்கிறது ஒண்ணு இருக்குதுங்கிறத அவளுக்கு நம்ப வைக்கணும், அப்பதான் அவளும் ஆன்மாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து போவான்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணோட தங்கச்சி, அந்த பேய் ஓட்டுறவர், அவளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து போட்ட நாடகமா தான் இது இருக்கும். அதை சொல்லி முடிச்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம் கிளம்புங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் இவங்க 4 பேரும் இந்த வீட்டோட ஓனர் இங்க தானே இருந்தாங்க, அவங்க எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர், நான் இங்க வந்ததுல இருந்து உங்க 4 பேர் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கிறேன், இன்னொரு ஆள் யார சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இந்த வீட்டோட ஓனர் காலையில இருந்து அவங்க எங்க கூட தான் இருந்தாங்க, அவங்க தான் இந்த வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் உள்ள ஒரு ரூம்ல ஏதோ விழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. உள்ள போய் பாக்குறாங்க, அந்த காலையில ஓனர்னு சொல்லிட்டு வந்த பொண்ணு தான் அந்த பேய். பார்த்தா காலையில இருந்து பேய் கூட தான் நீங்க இருந்துட்டு இருந்திருக்கீங்க, உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு வெளியே ஓடுறாங்க. பார்த்தா அந்த ஆம்பளைங்க 3 பேர் தான் வெளியே போயிருக்காங்க, அந்த பொண்ணுங்க 2 பேரும் உள்ளேயே மாட்டிட்டாங்க. அப்படியே அவங்கள காப்பாத்தலாம்னு சொல்லி இவங்க 3 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போய் அவங்கள காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பேய் லீவ் ஆர் டைன்னு சொல்லி இவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கு. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க யாரையுமே காப்பாத்த முடியல. கடைசியில அந்த பேய் அவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு அந்த வீட்லயே இருக்கிற மாதிரி இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க.